அவள் தானே எங்கள் புன்னகை. அண்ணா வருத்தப்படாதீங்க. ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், இல்ல சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க. அதனால கூட மயக்கப்பட்டு விழுந்திருக்கலாம். இல்லடா, திடீர்னு இப்படி ஆகவும் கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் இல்லை. கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாளா? இல்ல மாமா, என் கூட தான் பேசிட்டு இருந்தா. 2 பேர் பேசிட்டு இருந்தோம். அவ பேசிட்டு இருக்க அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டா. காலையில சாப்பிட்டாங்களா பாத்தியாமா? தெரியல மாமா, சாப்பிட்டாளா இல்லையான்னு. நான் அவ சாப்பிட்ற டைம்ல தான் குளிக்கவே போனேன். சரி இருங்க மாமா, எப்படி இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்லுவாங்கல்ல, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஒன்னும் ஆகாதுண்ணா, பாத்துக்கலாம். டாக்டர். டாக்டர், அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எமோஷனல் ஆகாதீங்க. நீங்களா? நாங்க எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் டாக்டர். நீங்க தானே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? ஆமா டாக்டர். அவங்களுக்கு இப்போ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ்னால வந்த மயக்கம் தான். மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் வாங்க, உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் பேசணும். அதான் டாக்டர் நானும் சொல்றேன், ஆனால் கேட்கல. அதான் இந்த காலத்தில் ஒய்ஃபை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு கூட ஒரு திறமை வேணும். ஸோ அவர் பயப்படுறது நியாயமான விஷயம்தான், தப்பு இல்லை. கரெக்டாக சொன்னீங்க டாக்டர். எனிவே நீங்கள் மட்டும் வாங்க, உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் பேசணும். மற்றவங்களாம் அவங்கள போய் பாருங்க, ஓகேவா? ஓகே டாக்டர், போங்கண்ணா, போய் பேசிட்டு வாங்க. அனிதாவை போய் நீங்க எல்லாரும் பாருங்க. கண்ணு முடிச்சது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன சரிங்கண்ணா. டாக்டர்? நீங்க விக்ரம் தானே? ஆமா டாக்டர். என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? நேரம் வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்ல, அது மட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 பேஷண்ட்ஸ் வருவாங்க. 1000 பேரையும் நான் பார்த்து பேசி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எவ்வளவோ பேர் வந்து போவாங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட்டை தான் ஞாபகத்தில் வச்ச முடியும். அந்த விதத்தில் நீங்களும் என் ஞாபகத்தில் இருக்கீங்க. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஸ்ட்ரெஸ் மயக்கம் தானே? அவங்க எல்லாரும் உங்கள் ஃபேமிலி தானே? அவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போய் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. டாக்டர், என்னாச்சு? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அவங்களுக்கு குழந்தை தங்குறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாரும் மாதிரி அவங்க இல்லை. அவங்க கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஐ மீன் அவங்க கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு நான் முன்னே சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க பாருங்கன்னு சொன்னேன். டாக்டர், எனக்கு புரியல. இப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது ஸ்ட்ரெஸ் மயக்கம் தான். ஆனாலும் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறாங்க. டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்கள தனிமையில் விடவே கூடாது. மேக்ஸிமம் அவங்கள சுற்றி யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இல்லையா அவங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் ஓவர் திங்க் மட்டும்தான். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். அந்த விதத்தில் அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க. அந்த ஓவர் திங்க் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவங்கள செக் பண்ணி பார்த்தேன். இன்னும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே இல்லைங்கிறது ஐ நோ. ஓகே, அது உங்களோட பர்சனல், அது எனக்கு தேவையில்லாதது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க பாருங்கள். சப்போஸ் நம்ம நினைக்கும் போது அது கையில் கிடைக்கலனா நம்ம தான் வருத்தப்படுவோம். எதுவுமே எப்போ கிடைக்குதோ அப்போவே வாங்கிக்கணும். இல்லை கடவுள் கொடுப்பாரு, நம்ம வாங்கிக்கலாம், பொறுமை காத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தா கடவுள் கைவிட மாட்டாரு. ஆனால் கொடுக்கும் போதே வாங்கிக்கணும். குழந்தை ஒரு பொக்கிஷம். டாக்டர் கிட்டேயும் கடவுள் கிட்டேயும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர், எங்கள் 2 பேத்துக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ 2 பேரும் தனித்தனியாக இருக்கும். அவங்க அம்மா வீட்லேயும் நான் என் வீட்லேயும் இருக்கோம். இப்போதான் போய் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னு. ஓகே, அது உங்களோட பர்சனல். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறது தான், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் பேக் அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஆகிடும். ஒரு டாக்டராக இல்லாமல் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்து கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம இருக்கிறதும் உங்களோட இஷ்டம். சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிகமாக ஓவர் திங்க் தாட் வராது. ஓவர் திங்க் மட்டும் அதிகமாக பண்ணக்கூடாது. அது நம்ம மூளையை பாதிக்கிறதையும் தாண்டி நம்ம ஹெல்த்தை தான் அதிகமாக ஸ்பாயில் பண்ணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாவது வெக்கேஷன் கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே டாக்டர். சரி, ஓகே. நர்ஸ் வருவாங்க, உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்கோங்க, ஓகேவா? எனக்கு வேறு பேஷண்ட் இருக்கு. ஓகே டாக்டர். நீ எதனால ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற, எதனால ஓவர் திங்க் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி என்னோட முழு கவனமும் நீ மட்டும்தான். என்னை நீ பிரிஞ்சிருந்தாலும் இனி என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் உன் மேலே மட்டும் நண்டி இருக்கும். பூமி இழந்த மாதிரி உன்னையும் நான் இழக்க விரும்பலை. நீ எனக்கு வேணும், முழுசாக வேணும். உன்னோடது எல்லாமே எனக்கு வேணும். சீக்கிரமா உன் மனசை நான் மாற்றிடுவேன். வாங்கண்ணா, டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன்டா. என்ன கண்ணு முழிக்கலையா? நான் இல்லைண்ணா, நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்தோம், கண்ணு முழிக்கல, டயர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் பார்த்து பேசிவிட்டு கூட்டிகிட்டு வாங்க. என்ன டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுறோம். இல்லைடா வேணாம், நீ காலேஜுக்கு போ. அது ஒன்றும் இல்லைல்ல, நான் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன். என்ன நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க.
ஏன் இவளால உங்களோட ஒர்க்கெல்லாம் கெட்டு வேணாம் போங்க. நம்ம அண்ணினா? நான் மட்டும் என்னடா சொன்னேன்? போய் உன் ஒர்க்கை பாரு, ஓகேவா? ம், சரிங்கண்ணா. பூமியை பார்க்குற வரைக்கும் என் லைஃப்ல கல்யாணம்னு ஒரு பிளேஸ்க்கு இடமே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பூமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறுச்சு. கல்யாணம் பண்ணால் இப்படிலாம் இருக்கும், லவ்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் புரிய வச்சவ அவ. ஆனால் கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி இப்படி பார்த்துக்கலாம், இந்த அளவுக்கு லவ் பண்ணலாம், இப்படிலாம் உங்களை கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு புரிய வச்சவ நீ. அவளுக்கும் உனக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவளை நான் லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ண. ஆனா அவன் நிலையில இருக்கா, நீ நிஜமா இருக்க, அவ்வளோதான். அம்மா மெதுவா. ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது துளியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி அசையும் இமையும் இசையில் எதுவும் இனிமையடி. எனக்கு என்னாச்சு? நான் நான் எங்கே இருக்கேன்? ஐயோ, தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது, முடியல. எங்கே இருக்கேன்? எங்கே கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? யோ, ஒன்று தானே கேட்குறேன், பேபேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இவளை கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? ஓகே, பண்ணலாம். சார், எங்க சார் வச்சிருக்கேன்? ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது சார். எனக்கு என்னாச்சு? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? சார், என்ன சார் ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்கேன்னு கேட்டா பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அதை எப்படி சொல்ல? எப்படி சொல்லவா? யோ, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து போட்டுட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டா எப்படி சொல்லன்னு கேட்டிட்டு இருக்க? ஒரே வெக்கமா இருக்கே, எப்படி ஸ்டார்ட் பண்றது? எது வெக்கமா இருக்கா? ஏங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் நீங்க வெக்கப்படுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் 1000 சம்பந்தம் இருக்கு. அதுல எந்தெந்த சம்பந்தத்தெல்லாம் எடுத்து காட்ட முடியும்? இங்க பாருங்க, கொட்டுப்பு கிளப்பாதீங்க. வேர்க்குனே தலையெல்லாம் வலிக்குது. என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க விக்ரம் சார், சிரிக்காதீங்க, கோபம் வருது. அட, எனக்கு சிரிப்பா வருது. யோ, என்ன எதுக்கு கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல போட்டுன்னு சொல்லிட்டாவது சிரியா? நீ பாட்டுல சிரிச்சிட்டு இருக்க, நான் என்னையா நினைக்கிறது? அது வெக்கமா இருக்கே. சரி சரி, கொரிலா மாதிரி மூஞ்சி வைக்காம அமைதியா இரு. வேணாம், செம்ம காண்டாயிருவேன். என்னன்னு சொல்லிட்டு சரிங்க. அது நான் ஒரு பாட்டு பாடுறேன், உனக்கு அதுலயே புரியும். படுத்துறானே. ஐயோ, என்னையா? இரு, நான் ஒரு பாட்டு பாடுறேன், உனக்கு புரியும். நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. என்ன குறும்பு கரும்புன்னு என்னங்க சொல்றீங்க? கொப்பமவனே வா, கொப்பமவனே வா. இப்ப நீதான் கொப்பமாவன். கொப்பமாவனா? அப்படியா? இறை மாத நிலவே வா வா, நடை போடு மெதுவா மெதுவா. இங்க பாருங்க, விளையாடாதீங்க, போய் சொல்றீங்க. இந்த விஷயத்துல யார் போய் சொல்லுவா? எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்ப இந்த மயக்கம் அதெல்லாம் அப்படிதானா? இல்ல, எங்க எப்படி எங்க நடந்துச்சு? முக்கியமா எந்த நேரத்துல நடந்துச்சு? இப்படிலாம் கேட்டா எப்படி நான் பதில் சொல்றது? அதெல்லாம் பர்சனல். இல்ல, என்னால நம்ப முடியல. நான் நம்ப மாட்டேன், பொய் சொல்றீங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி? இருங்க, இன்னைக்கு டேட் என்ன? ஜூன் 1. ஜூன் 1. இல்ல. அதான் ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூந்த தோட்டத்தில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கையில் கிடைக்கும். ஐயோ, ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா? இல்ல. போயா, நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். அப்பலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியாமல அதெல்லாம் இருக்கவே இருக்காது, சான்ஸே இல்ல. ஒருவேளை உனக்கு தெரியாமலே இருந்தா? அப்படி நடந்துருக்குமா? நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, போலாமா? எங்க போலாமா? போய் இந்த குட் நியூஸ் எல்லாத்தையும் சொல்லலாம், வா. நான்
அது இந்த 3 நாளுக்கு அப்புறம் தானே. அந்த 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தானே, நான் உன் புருஷன் தானே. அப்ப நம்மளுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம். ஜூன் ஜூலை மாசத்தில் நிறுத்தியா? ஐயோ சரி ஷாக்க குறை போலாம். போ தள்ளி முதல்ல. நானே வருவேன். போ. ஐயோ இது எப்படி நடந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. அந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு என்ன ரொமான்ஸ் மூடா என்ன? அதுக்குள்ள இவன் சரிப்பட்டே வர மாட்டானே. ஒருவேளை இருக்குமோ? ஏயா நான் தான் நம்ப. நம்பவே முடியலையே. எப்படி இது? அதுவும் எனக்கு தெரியாம. ஒருவேளை நமக்கே தெரியாம அப்படி இப்படி இல்ல. நான் எல்லா நாளுமே தெளிவா தான் இருந்தேன் இந்த ஒரு வருஷமும். நான் தெளிவில்லாம பண்ணியிருந்தா. நீங்க கொஞ்சம் உங்க வாயை மூடுறீங்களா? ச்சே. போங்க. சரி சரி அப்புறமா சண்டை போடலாம். மெதுவா எந்திரிக்கணும் ஓகே? யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் ஏன் அப்படி பண்ணணும்? மெதுவா எந்திரி, சொன்னா கேளு. இந்த மாதிரி டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மூஞ்சி. நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேட்கவே மாட்டேன். அப்படித்தானே இருக்கிறது 4 எலும்பு. ஒட்டட குச்சிக்கு சேலை கட்டி விட்ட மாதிரி நின்னுக்கிட்டு என்ன? இல்ல இது என்னால நம்பவே முடியல. எப்படி? அதெல்லாம் அப்படிதான். சரி போலாமா? இல்ல நான் உங்க கூடலாம் வர மாட்டேன். ஐயே ஆளை பாரு. அப்படி நீங்க வந்துட்டு தானே மறுவேளை பார்ப்பீங்க. நான் நீங்க இப்படியே நடந்து கூட்டிட்டு போனா பொத்துன்னு கீழே விழுவேன். சோ சோ நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீயே அர்த்தம். இறக்கி விடுங்க. முடியாது. ஓவரா பண்ணாதீங்க. இதெல்லாம் ஓவர் அட்வான்டேஜா இருக்கு. என்ன? இறக்கி விடுங்க. முடியாதுடி. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்ன போலாமா? நாளை வானம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ போலாமா? ம். ஆதிரா, இந்த கேம்ல எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா எதுவுமே பண்ணாம அப்பாவித்தனமா இருந்துட்ட பாத்தியா? அப்பாவித்தனமா இருந்திருந்தாலும் நீ என் விஜய் மேல ஆசைப்பட்டிருக்க கூடாது. ஆசைப்பட்டுட்ட, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, குழந்தையும் பெத்துக்கிட்ட. சோ அனுபவிச்சுட்டு போ. ஏன்னா உன் புருஷன் உன் மேல பைத்தியமா இருக்கான். அவனை தெளிய வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை. அதனாலதான் நான் இப்படி பண்ண போறேன். பெரிய பாராட்ட சவால்லாம் விடுறல. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டிட்டேன்னு சொல்லி அதுக்கான வேலைய இன்னில இருந்து தொடங்குறேன்டி. இனியும் புருஷன் இந்த டேப்லெட் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. மகுடிக்கு மயங்கி போற பாம்பு மாதிரி இந்த டேப்லெட்டை சுத்தி சுத்தி வருவான். வர வைப்பேன். கிட்டத்தட்ட ட்ரக்ஸுக்கு சமந்தான். ட்ரக்ஸ்னு சொல்லிட முடியாது, ட்ரக்ஸ் மாதிரின்னு சொல்லிட முடியாது. ஆனா அப்படி இப்படிதான். ஒருத்தியால மொத்த ஃபேமிலியுமே என் கைக்குள்ள. உனக்கு உன் புருஷன் முக்கியம், எனக்கு உன் ஃபேமிலியும் முக்கியம். அதை விட அங்க இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியும் முக்கியம். எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தாண்டி உள்ள வந்திருக்கேன். ஸோ என் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நான் முடிச்சுட்டு தான் போவேன். அது வரைக்கும் நான் அடங்க மாட்டேன்டி விஜய். எப்போ பார்த்தாலும் ஆதிரா ஆதிரா தானே. இனி இந்த டேப்லெட் தான் உனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டியை இருக்க வைப்பேன். சி நம்ம தப்பு பண்ணிட்டோம். இவ யாரோ தானே. இவ ஒருத்தி கேட்குறான்னு பேசுறான்னு நான் போய் ஆதிரா கிட்ட அப்படி கேட்டுட்டோம்ல. பாவம் ஆதிரா என்ன நினைச்சிருப்பா? தப்பு பண்ணியிருக்கோம். அவ எதுவும் நினைக்கலன்னு வெளியே சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும். எனக்கு மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. போய் என் பொண்டாட்டி கிட்ட நான் சாரி கேட்கணும். போய் கேட்கலாம்.
இனிமே இன்னொருத்தி சொல்றேன்னு நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. நம்ம ஒய்ஃப் மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னொருத்தி சொல்லிதான் நம்ம ஒய்ஃபை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஏதாவது அவசியமா என்ன? அவ ஏன் பொண்டாட்டி, அவ எனக்கு உண்மையா கண்டிப்பா எப்போதும் இருப்பா. ஆமா, இனிமே அவ சொல்றா இவ சொல்றான்னு எதையும் காதுல வாங்கக்கூடாது. உடனே கிளம்பலாம். பூமிகா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல பாட்டி, இது சரியா வராது. நானும் நேற்று நைட்ல இருந்து யோசிச்சு பார்த்துட்டேன். நம்மளோட வயிற்று பழப்புக்காக ஒரு இடத்துல வேலை பார்க்க போறோம்னு போனா அவங்க லைஃப்குள்ள ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் அங்கங்க கிரியேட் ஆகுதுன்னா நான் பேசாம வாய் மூடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் பெத்த என்னோட குழந்தையால தான் அவங்க லைஃப்குள்ளே ப்ராப்ளம்னா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வேணாம் பாட்டி, அவ வீட்லயே இருக்கட்டும். நான் சார்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அவ எந்திரிச்சா அழுவா, அவளை மட்டும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இருக்க வைங்க. எப்படியாவது சார அவளை நான் மறக்க வச்சிருவேன். நீ சொல்றது புரியுது பூமிகா. ஆனா நம்மள மாதிரி விவரம் இருக்கிறவங்க ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிருவோம். ஆனா அந்த பச்சை மண்ணுக்கு என்ன புரியும்? அது பாசத்துக்காக ஏங்குறதுதான். முடிஞ்ச அளவுக்கு அவங்க லைஃப்ல பிரச்சனை வராம நீ பார்த்து பழக விடலாமே. அப்பாவும் இல்ல, அந்த வேதனை இருக்கும். பாட்டி, என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயம், என் பொண்ணை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லா விஷயத்துக்காகவும் நான் ஓடிதான் ஆகணும். அந்த விதத்தில் என் பொண்ணை வச்சே எனக்கு வேலை கொடுத்தவருக்கு பிரச்சனைனா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. முதல்ல இன்னைக்கு போய் மேம் கிட்ட நான் சாரி கேட்கணும். ஏன்னா தேவையில்லாம சார் நேற்று மேம் அடிச்சிட்டாரு. சரி ஓகே புரியுது. சரி பார்த்துக்கலாம். என்ன நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம், உள்ள வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாவ், சாரில செம்ம நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ சார். சாரில வேர் பண்ண தெரியுமா? தெரியும் சார். இது கூட தெரியாம யாராவது இருப்பாங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி சில பொண்ணுங்களுக்குலாம் சாரியை வேர் பண்ண தெரியாது. அந்த வகையில ரொம்ப நீட்டா சூப்பரா சாரி வேர் பண்ணிருக்கீங்க. அதான். என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் இவங்கிட்ட கொஞ்சம் அளவாவே வச்சுக்கணும் சார். வர சொல்லிருந்தீங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ உடம்பெல்லாம் ஓகே தானே? நிறைய மெடிக்கல் லீவ் எடுத்துட்டீங்க, அதான் சின்ன ஒரு இன்ஃபார்ம் கொடுக்கலான்னு. ஓகே தான் சார். இப்போ ஐம் ஓகே. அடிக்கடி ஹெட்டேஜ் ப்ராப்ளம் தான், அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹெட்டேஜ் இருக்கும்போது ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெட்டேஜ் வந்துடும். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம ஆஃபீஸ்லயே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடிக்கடி ஹெட்டேஜ் வராமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். சரி ஓகே, இனி உங்களுக்கு மெடிக்கல் லீவ் கிடையாது. ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கு. அதனால அடுத்த ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு கொடுக்குற வரைக்கும் யாருக்கும் லீவ் கொடுக்க வேணாம்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் லீவ் இல்லை சார். அது லீவு தேவைப்பட்டா எடுத்துக்க முடியாதா சார்? அது ஏன் இதுலாம் உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா? என் ஆஃபீஸ்ல எதுக்கு நான் கல்யாணம் ஆனவங்களை இருக்க மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் அவங்க பார்ப்பாங்களா இல்ல ஆஃபீஸ் ஒர்க்கு பார்ப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை நான் எப்போதும் எடுத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன ஃபேமிலியா இல்லை வேற எதுமா? அப்புறம் என்ன? சரிதான் சார். ஆனா வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும்ல, அதுக்கு உண்டி அவசரம் மட்டும் லீவ் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? பை. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆஃபீஸ்ல எத்தனை ஸ்டாஃப்க்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. பட் யாரையும் இவ்வளோ கேர் பண்ணி நான் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்க வச்சதுன்னா அது நீங்க தான். ஸோ இவன் கொடுக்குற சம்பளத்துக்கும் ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கையும் பார்த்து ஆசைப்பட்டு இப்படி எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறேனே. காட், இதெல்லாம் மகேஷ் கிட்ட ஷேர் பண்ணா கண்டிப்பாக என்ன தான் திட்டுவான். வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு ஒர்க் போகிற இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பொண்ணுங்களுக்கு இல்லாத ப்ராப்ளமா என்ன? தேங்க்யூ சார். எனிவே ஓகே, யூ கோ டு ஒர்க். ஓகே சார். அது என்ன, மற்றவங்க மேல இல்லாத ஒரு அக்கறை இவன் மேல இதுக்கு எனக்கு வரணும்? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்குல்ல. எனிவே எப்படியும் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா ஓகே. ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வாழ்க்கையில கூடவே கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் நம்ம லைஃப் அப்படி ஒரு கேவலமான சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் யாரும் வந்துடவே கூடாது. ஒரு தடவை என் வாழ்க்கையில வந்த அந்த ஒரு பிரேக்கப்பவே என்னால் தாங்கிக்க முடியல. அகெயின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாருமே வந்துடக்கூடாது. ஆனா இன்ன வரைக்கும் உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்குன்னு தான் தெரியல. நீ மட்டும் என் கண்ணுல பட்டுட்டுன்னு வையன், நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டேன்னா அன்னைக்கு என் பிரச்சனையே ஒன்றும் இல்லாம ஆயிடும். ஆனா இனி யாரும் எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் தான் எனக்கு தெரியல.
புரியுது. என்ன அதுக்காக இப்படி ஒரு நாள் ஃபுல்லா அவர் கூட பேசாம அழுதுகிட்டே இருக்க? ஏய், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே. இதெல்லாம் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். அதுவும் நீயும் புருஷனும் எவ்வளவு சண்டை போடுவீங்க. ஆனா ஏடி இவ்ளோ பிடிவாத பிடிச்சிட்டு பேசவே மாட்டேன் நிக்கிற? மிருதுலா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அனிதாக்கு தெரிஞ்சதை விட, நித்யாக்கு தெரிஞ்சதை விட, காவியனுக்கு தெரிஞ்சதை விட என்னை பத்தி நீ தான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா உனக்கு எனக்குமான பாண்டிங் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்குலாம் கோவம் வந்தா எவ்வளவு நேரம் இந்த கோவம் தாக்கு பிடிக்கும் நீ நினைக்கிற? யாரு மேல கோவப்பட்டனோ அவங்களே வந்து சாரி கேட்டா அது அப்படியே தன்னால காணாம போயிடும். சில டைம் ஆட்டிடியூட் காட்டுவேன். ஆனா எனக்கு ஆட்டிடியூட் கூட இவங்கிட்ட காட்ட பிடிக்கலடி. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான் தெரியுமா? ஆனா அவன் இன்னைக்கு நடந்துகிட்டது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள் மேல அவன் பாசம் வச்சு அதுக்காக என் மேல அவன் கோவப்பட்டானா அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சமா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் அவன் என் மேல கோவப்பட்டு என்கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி நீ பண்ணாதானே நான் சொன்னதுக்காக அவன் என்ன அடிச்சிட்டான். ஏய் ஹிரே, ஒரு நிமிஷம் இரு. சரணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட மாட்டான், அது வேற விஷயம். நீ ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். என்ன பண்ண? இல்லடி, அவன் அந்த குழந்தைகிட்ட பாசமா இருக்கிறது என்னோட ப்ராப்ளமே இல்லை. ஆனா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்டி. எனக்கு இன்னமும் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே காதல் கல்யாணம் இதுல எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. காரணம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தான். ஆனா அதே மாதிரி நடக்கும்போது தாங்கிக்க முடியலடி. ஏன்னா அவனோட ஆட்டிடியூட் அப்படி இருந்துச்சு. அதனால ஒரு வார்த்தை கோவத்துல கேட்டுட்டேன். நானும் அவளும் உனக்கு ஒன்னான்னு கேட்டுட்டேன். அதனாலதான் அவன் கோவப்பட்டு என்னை அடிச்சான். அவன் அடிச்சதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட இது ஒண்ணு நான் முத தடவை அடி வாங்கல, நிறைய டைம் என்னை அடிச்சிருக்கான். ஆனா இந்த தடவை அடிச்சது எனக்கு ரொம்ப வலிச்சது. வலிச்சது அடிக்கல, அவன் நடந்துகிட்டதான் எனக்கு வலிக்குது. இங்க பாரு, தப்பு ஓ மேல இருக்கு அவர் மேல இருக்குன்னா இங்க சொல்ல முடியாது. ரெண்டு பேத்து மேலுமே தப்பு இருக்கு. என்ன நீ அந்த இடத்துக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தைய விட்டுருக்க கூடாது. ஏண்டி உருகி உருகி ரெண்டு பேர் லவ் பண்றீங்க, கொஞ்சிக்கிறீங்க. இப்படி ஒரு வார்த்தைய கட்டின புருஷன்கிட்ட விடலாமா? இங்க பாரு, பொண்ணுங்க பயப்படுறது ஒரு நார்மலான விஷயம். அதுவும் கல்யாணமான பொண்ணு தான் புருஷன் தனக்கு மட்டும்தான், வேற யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பயப்படுறது ஒரு சரியான விஷயம் தான். ஆனா பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு வந்ததுக்கு பேரு சந்தேகம் கிடையாது, பயம். எங்க அந்த குழந்தை மேல பாசம் வச்சு அந்த பொண்ணு ஒருவேளை ஏதாவது சரண் மேல பாசம் வச்சிருமோ, இல்ல சரண் அந்த பொண்ணு மேல பாசம் வச்சிருவாரோ அப்படிங்கிற பயம். கரெக்டா? உண்மைதான். நான் சொன்ன பத்தியா, என் மனசு உன்னை தவிர வேற யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு. என்னை கட்டினவனே என்ன புரிஞ்சுக்கலடி. அதாண்டி கஷ்டமா இருக்கு. சந்தேகன்றது சேலை மேல முள்ள போட்டு எடுக்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு சமம். என்ன சந்தேகம் மட்டும் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. அதுக்காக முழுசா நம்பிக்கை வைன்னு சொல்லவும் முடியாது. என்ன முழுசா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சாலும் அவங்க நம்ம ஏமாத்த தான் செய்வாங்க. ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதுதான் காரணம்னு கிடையாது. எப்படி வேணாலும் எந்த ஆங்கிள் வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. ஏய் சரண், நீ உண்மையா லவ் பண்றாரு? லவ் பண்றவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாமா? நான் அப்படி கேட்டது தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவன் என் மனசு புரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சுக்க மாட்டான். நிறைய டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான். ஒரு மாதிரி பேசுறான். முன்னெல்லாம் நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டை ஆட்டுறவன். இப்போ நான் ஏதாவது சொன்னா அதுக்கு அவன் ஆன்சர் தான் வச்சிருக்கானே தவிர நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அதாண்டி பயமா இருக்கு. நான் சரணை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காதல்னாலே பிடிக்காது எனக்கு. லவ்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தவன் அவன் தான். அவனை நான் இழந்துட்டா நான் என்னடி பண்ணுவேன்? சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எதுக்கு இழக்க போற? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இங்க பாரு, முதல்ல நீ பண்ண விஷயத்துக்காக அவன்கிட்ட சாரி கேளு. தன்னால அவனும் வந்து சாரி கேட்பான். இங்க பாரு, ஒன்று சொல்லவா, உனக்கு அது நல்லாவே தெரியும். நம்ம புருஷங்கிட்டலாம் எப்படி தெரியுமா நடந்துக்கணும்? அதாவது அவங்க கொஞ்சி வந்தாங்கன்னா நம்ம மிஞ்சி போகலாம். அதாவது அது வந்து செல்லத்தில் பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம விட்டு கொடுத்து போனோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அவங்க இறங்கி வருவாங்க. என்ன உண்மையா அவங்க நம்மளை லவ் பண்ணியிருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. தாராளமாக பண்ணலாம். நான் நிறைய டைம் மகேஷ்கிட்ட இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன நான் எப்போல்லாம் கோவப்படுறேனோ அப்போல்லாம் அவன் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டான். சம்டைம் நீ இப்படிதான்ட்டு விட்டுட்டு போயிடுவான். ஆனால் சில டைம் அவனாக இறங்கி வந்து என்கிட்ட பேசுவான். அவன் மேலே தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி. ஸோ நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. இவ்வளோ வீம்பு பிடிக்காத. உன் புருஷனை பற்றி உனக்கு தெரியாதா? விட்டு கொடு, அவன் தன்னால இறங்கி வருவான். இறங்கி வரலைன்னா அப்புறம் நான் வந்து என்னன்னு கேளு. இப்போ அவன் எங்க தெரியல.
நேற்று நைட்டு நல்லா குடிச்சிருந்தான். எதுவுமே பேசல. காலையில் எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு எங்கேயோ போனான். நான் ஆஃபீஸ்க்கு போகல. மத்தியானத்துல இருந்து அவனை ஆளை காணோம். நான் ஃபோனும் பண்ணலை. டேய் வாடா. நாட்டுக்கு வரணும். என்னால் எங்கேயும் வர முடியாது. நீ வேணா போ. சரணு ஓங்கி அப்புனன் வையி. என்ன குடிகாரன் ஆயிட்டு வரியா? இப்பதான் கொஞ்ச நாளா விட்டு வச்சிருந்த, இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிற. எனக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ போ. நான் அப்படிதான் குடிப்பேன். என் பொண்டாட்டி என் கூட பேச சொன்ன நான் குடிய நின்றுனேன். அது வரைக்கும் நான் அப்படிதான் கூட்டிட்டே இருப்பேன். நான் அப்படி என்ன பண்ணேன்? அவ என் கூட பேச மாட்டேங்கிறா. என் கூட பேசி 2 நாள் ஆச்சு. அது மணி நேரம் கூட என் கூட பேசாம இருக்க மாட்டா. இப்ப 2 நாள் அவ என் கூட பேசல. அப்போ எனக்கு எவ்வளவு வலிக்கும். அதாவது அவளுக்கு தெரியல. அவ பாட்டுல அப்படியே இருக்கணும். நான் கூச்சு சேர்த்து போறேன். அவட்ட போய் சொல்லு. இங்க பாரு, சத்தியமா செவனியோட ஒண்ணு வச்சிருவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். என்னடா குடிச்சு செத்து போறியா? உன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர ஒவ்வொரு சண்டைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க மாட்டான். வீட்டுல வாங்கிட்டு வந்து குடிச்சா கூட பரவாயில்ல, ரோட்ல வாங்கி குடிச்சுட்டு ரோட்லயே விழுந்து கிடக்குற. என்னடா நினைச்சிட்டு தெரியற நீ? என் பொண்டாட்டினா நினைக்கினா. டேய் சரணு, சொன்னா கேளுடா. குடிச்சு குடல் வெந்து போயிரும். இப்படி பண்ணாத. அன்னிக்கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா பேசுவாங்க. டேய் அந்த மகேஷ், நான் எந்த விதத்துல நான் கொஞ்சம் போயிட்டேன் சொல்லி பார்க்கலாம். பேசாம கல்யாணமே பண்ணாம இருந்துக்கலாம் தான். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுக்கணும். குழந்தை பெற்றல நான் தகுதியே இல்லாதவன்டா. அதான் இன்னும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கல. குழந்தை இல்லாதனால குழந்தை பாசம் இன்னொரு குழந்தை மேல பாசம் வச்சு அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அப்ப நான் அன்லக்கிதானடா. என் வாழ்க்கையில நீங்க எதுவுமே கிடைக்கலடா. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா. பிடிக்கவே இல்லைடா இந்த வாழ்க்கைய. இங்க பாரு, உன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, உனக்கும் என் லைஃப்ல நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். நம்ம 2 பேத்துக்குமே லைஃப் ஒரே மாதிரி தான் இருந்து மாறி மாறி அமைஞ்சிருச்சு. ஸோ அதையும் நினச்சி புலம்பாத. டே, இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம்டா. இன்னும் நம்ம லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. டே, குழந்தைங்கிறது நம்ம கையில இல்லடா, கடவுள் கொடுக்கணும். ஒரு விஷயத்த ஃப்ராங்கா சொல்லவா, நீ இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா சொல்றேன், உனக்கு குழந்தை இந்த ஜென்மத்துல பிறக்கவே பிறக்காது. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத. நான் அப்படி சொல்லலை. என்ன, நீ உன் உடம்புக்கு எடுத்துக்காதன்னு சொல்றேன். நீயும் உன் பொண்டாட்டி மனசு வச்சா மட்டும்தான் உங்க கையில குழந்தைங்க ஒரு பொக்கிஷமே கிடைக்கும். ஸோ அதுக்காக மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு. ஆனா நீ அடிச்சது தப்பு தெரியுமா? முதல்ல போய் சாரி கேளு. ஒரு சாரி கேளுங்க 2 பேரும். சாரி கேட்டுட்டு மனசு விட்டு பேசுங்க. தன்னால உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். வா போலாம். எனக்கு குழந்தை பிறகுமா பிறக்கல சொல்லு. ஏன் இப்ப குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேன்? உனக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசினேன். நீ அப்பயும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. உனக்கு யாரு புரிய வைக்கிற மாதிரி பேசணும்னு உன் மனசுக்குள்ள நீ நினைக்கிறியோ அவங்க பேசினாதான் புரியும். வா போலாம். சரி வா வா. மகேஷ், குடிச்சிருக்கானா? அண்ணி, அவனுக்காக முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தா அவன் இதைத்தான் தேடி போவான். அவனால் அதை மாற்றிக்கவே முடியல அண்ணி. எங்க இருந்தா? ரோட்டில் தான் விழுந்து கிடந்தான். இவனை தேடி தான் போனேன், கூட்டிகிட்டு வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். யாருமே வேணாம். என்னை விட்டுங்க, நான் தனியா போறேன். டே மெதுவா. பொண்டாட்டி என்ன மனுச்சு என்னமே அப்படி பண்ண. மகேஷ், நிஜமாவே
நீங்க தான் சில டைம் இவனுக்கு கடவுளா தெரியுறீங்க. ஒரு நிமிஷம் இவனை காணோன்னா நீங்க தான் பத்திரி போய் தேடுறீங்க. நாளை இவன் மேலே அதிகமான லவ்வே வச்சுக்கல. ஏச்சி முதல்ல நிறுத்துடி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ணி நீங்கள் வேணா அப்படி வச்சுக்கோங்க என்ன. அண்ணி நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கான் அண்ணி. உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டும், 2 பேரும் ஒரு 5 மினிட்ஸ் மனசு விட்டு பேசுங்க, அந்த சண்டை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்காக அவங்ககிட்ட இப்படி பேசாமல் இருந்தவனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் எவ்வளோ மனசு நொந்து போயிருந்தா எவ்வளோ குடிச்சிருப்பான் அண்ணி. அவன் இவ்வளோ குடிக்கவே மாட்டான். ஏதோ ஒரு அளவுக்கு குடிப்பான், ஆனால் ரொம்ப அதிகமாக 2 நாளாக குடிச்சிட்டு இருக்காம. உங்களுக்கு நான் அட்வைஸ் தரணும்னு இல்லை, ஏன்னா அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அவன் என் அண்ணங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, அவன் உங்கள் புருஷன், அதுக்காகவும் சொல்கிறேன். 2 பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசி சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துட்டா மட்டும் இங்கே எதுவும் சரியாக போகிறது கிடையாது. அதைத்தாங்க நானும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், காதலே வாங்க மாட்டேங்கிறான். அம்மா, என் பொண்டாட்டி கூட பேசவே மாட்டீங்க. நான் உனக்கு சொன்னது ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன்னு. அல்லாத பார்த்துக்கோ, நாங்கள் வரோம். ப்ராப்ளம் இல்லாத லைஃபே இல்லை அண்ணி. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வரதுல தான் நம்ம ப்ராப்ளமே. அங்கே முடியுதா இல்லையான்னு தெரியும். எனிவே நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. அவன் சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 வாய் சாப்பிட வச்சு தூங்க வைங்க. வெறு வயிறாக இருந்தால் குடல் வெந்துடும், குடிச்சது கற்றுக்கும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. எங்கே இருந்தா? மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல நின்று பேசுவோம்ல, அங்கே தான் விழுந்து கிடந்தான். எப்பயும் அங்கே தான் கிடப்பான், இது என்னமோ தெரியல. அங்கே தான் தூக்கிட்டு வந்தேன். சரி, நம்ம ரூம் போய் பேசலாம் வா. நீ சாப்பிட்டியா? மனசே சரியில்லடி, வா போகலாம். அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? சரி வா, நான் சாப்பாடு தரேன், பார்த்துக்கோடி, வரோம். எவ்வளோ சாரி கேட்டாலும் என் கூட யாருமே பேச மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, நான் அப்படி என்ன பண்ணேன், எல்லாரும் என்னதான் ஆட் பண்றாங்க. யாருமே வேணாம், மனசு வலிக்குது. யாரு மேலேயாவது பாசம் வச்சு அவங்க கஷ்டப்படுறாங்க. டேய் எந்திரி சாப்பிடலாம். சொல்ல எனக்கு வேணாம், நான் எதுக்கு சாப்பிடணும். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க, அவகிட்ட நான் பேசணும். அவன் என்கிட்ட பேசினாதான் நான் சாப்பிடுவேன். டேய் எந்திரி, நான் தான் சாப்பிடலாம். எந்திரி. ஒன்றும் வேணாம். சாரிடா, ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? கோவம் இருக்குண்டா அதுக்குன்னு, உனக்கு குடிதான் முதல்ல வந்து நிக்குமா? சாரிடா, எந்திரிடா சாப்பிட. என்னை இப்படியே விட்டுங்க, நான் பாட்டில் இருப்பேன். நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்னோட பயம் நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட உன்னை என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கேன்டா. அதனாலதான் உன் மேல நான் சம்பந்தமே இல்லாம கோவப்படுற. உனக்கு அது புரிய மாட்டேங்குதுடா. இது எப்படி உனக்கு இதெல்லாம் புரிய வைப்ப? நான் உனக்கு இப்ப என்ன பேசினாலும் அது உனக்கு புரியாது. சாப்பிடலாம், எந்திரி. மெதுவா மெதுவா. தண்ணி குடி, தண்ணி குடி. போதுமா? நிறைய குடிச்சியா? சரி, இங்கே இரு, நான் போய் சாரியில் வாமிட் ஆயிடுச்சு, நான் போய் கழுவிட்டு வந்துடட்டுமா? என் கூட எங்கேயும் போகாத ப்ளீஸ். சரி, ஒரு நிமிஷம் இங்கே பாரு, நானே சாரி கேட்குறேன். என்ன மன்னிச்சிடு. அதுக்காக நான் பேசலன்னு இப்பெல்லாம் குடிச்சிட்டு வராத. உடம்புக்கு தான் கெடுதல். சொன்னா கேளு, கேப்பியா? அம்முள்ள இப்படி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன பாப்பா மாதிரி கட்டி போச்சுட்டு தூங்கு. நான் இப்படி பண்ண மாட்டேன். பண்ணுவியா? இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு என் செல்லம். ஐ லவ் யூ அம்மு. அன்பே அன்பே நீர் பிள்ளை தேகம் மட்டும் காதல் இல்லை. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை
இங்கதானே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்ல. இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ம், சரியா? அன்பே அன்பே நீ என் பிள்ளை தேகம் மட்டும் காதல் இல்லை பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்ன என்னம்மா அது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மணி 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த நேரத்துக்கு அப்புறம் நீ தனியா வர்றதா? கரெக்டா காலேஜ் எந்த டைம்ல முடியுமோ அந்த டைம்ல என்னை விட்டுருந்தா நான் 6 மணிக்கே வீட்டுக்கு வந்திருப்பேன். உங்களெல்லாம் சரி சரி, ரொம்ப பண்ணாத. டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் கரெக்டா போடு. உங்களுக்கு எதுக்கு அக்கறை? அப்பெல்லாம் போட முடியாது. எதுக்கு ஏதாவது சொன்னா பல்ல காட்டுறீங்க? என் பல்லு நான் காட்டுவேன், அதனால வேற யாருக்காவது ப்ராப்ளமா என்ன? வயிற்று புகைச்சல் அந்த மாதிரி? நிறுத்துங்க, அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன நான் போயிட்டு வரேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போறியா? ஏன் நான் உன் புருஷனா ஒர்க் பண்ண வந்தானே, வீட்டு வாசல்ல வந்து இறக்கி விட்டா? எதுக்கு அப்படியே வந்து வீட்டு வாசல்ல விடுவீங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து விடுறேன்னு வருவீங்க, உடனே உங்க மாமியார் சிச்சி தப்பு தப்பு எங்க அம்மா வாங்க மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு அப்படியே மாப்பிள்ளை விருந்து போடுவாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேண்டான்னு முடிவெடுத்தாச்சு, அவ்வளோதான். நீ யாரோ நான் யாரோ? எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. எங்க நான் வந்துட்டா மொத்தமா என் கூடயே அனுப்பி விட்டுருவாங்கன்ற ஒரு பயம் போல. யாருக்கு பயம்? எனக்குலாம் எந்த பயமும் கிடையாது. பயம் இல்லாமலாம் நம்புற மாதிரி தெரியலையே. முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? ஆள பாரு, நான் வரேன். வர்றேன்னு இங்கே நின்று என்னதான் சைட் அடிச்சிட்டு இருக்க, போற மாதிரி தெரியலையே. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் என்னென்னமோ கேட்பேன், அதெல்லாம் தருவியா? சோ முடியல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. உள்ள இருக்கிற என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் நம்பவே மாட்டேன். நானும் பிரெக்னெண்டா இல்ல, போய் சொல்லிட்டு இருக்க. உன்னை பிரெக்னென்ட் ஆக்குன்னு எனக்கு தெரியாத, நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையான்னு. அப்படியா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் என்ன, 10 மாசம் வெயிட் பண்ணா கையிலே வந்துரும். இல்ல, நான் நம்பவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி. நம்பவே மாட்டியா? நிஜமா நம்பிக்கை இல்ல. இது எப்படி சாத்தியம்? தப்பான நோக்கத்துல என்ன பார்க்க கூட மாட்டாரு. நான் சாரி மாத்திட்டு இருந்தா கூட வெளியே போயிடுவாரு. அப்புறம் எப்படி? ஒருவேளை இருக்குமோ? இது நல்லா இருக்கு. அவன் பொண்டாட்டி நிஜமாவே மாசமா இருக்கமா இல்லையான்னு தெரியாம ஒரு மாதிரி புலம்புறா. இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சொல்லும் ஒருவேளை இவர் பொய் சொல்லுவாரோ? பொய் சொல்ற மாதிரி இருந்தாலும் டேட்டும் தள்ளி போயிருக்கேன். அப்படி பார்த்தா போன மந்த்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அப்படியே பார்த்தாலும் இது என் புருஷனோட குழந்தை தானே. இதில் அவர் எப்படி என் புருஷன்? அதை எங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல. பெரிய குழந்தையும் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் குழந்தையும் பத்திரம். மாமாப்பு போயிட்டு நைட்டு ட்ரீம்ல வரட்டா? இவர்கிட்ட கேட்கலாமா? கொஞ்சம் பாவம் மூஞ்சி வச்சு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். கேட்டு பார்க்கலாம். ஏனுங்க நானா? நீங்கள் தானே நிற்கிறீங்க, உங்களை தான். இங்கே பாருங்க, விளையாடாதீங்க. என்ன உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? பாவி, உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? ஆனா இது நல்லா இருக்கு. ப்ளீஸ் பொய் சொல்லாதீங்க, சொல்லுங்க. ஷோ பாவம், மூஞ்சி பார்க்க பாவமா இருக்கு. சரி, பக்கத்துல போய் ஒரு ரொமான்ஸ போட்டு சொல்லுவோம். உங்களை தானே கேட்குறேன், சொல்லுங்கங்க. மயங்குகிறேன் மயங்குகிறேன் நான் உன்னருகில் தயங்குகிறேனே நான் ஆனதேனோ உன் கை சேரத்தானோ உணர்கிறேன் உணர்கிறேன் நான் உன்னழகில் உணர்கிறேனே நான் ஆனதேனோ உன்னை சேரத்தானோ பெண்ணி
சொன்னாலும் நம்பிடுவியோ? அப்படிதானே என்னை ஆட்டி வச்சிருக்கீங்க. அதனால தான் எனக்கு இந்த நிலைமை. இனஃப். நான் பழசதையும் பேச விரும்பல. என்ன நான் என்ன சொன்னாலும் நம்புறேன். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ. என்ன இது என்னோட மட்டும் இருந்தால் பரவாயில்ல, வேற யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிட்டீன்னா உனக்கு ஏமாற்றத்தை தாங்குற வழி ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். சரி விட, ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன், அதுலேயே உனக்கு ஆன்சரும் கிடைக்கும். என்ன என் கூட இருந்த 1 இயரில் உன் விருப்பம் இல்லாமல் என்னைக்காவது உன்னை கிஸ் பண்ணியிருக்கானா? உன் விருப்பம் இல்லாமல் என்னைக்காவது உன்னை ஹக் பண்ணி தூங்கியிருப்பானா? அப்போ இந்த விஷயம் மட்டும் உன் விருப்பம் இல்லாமல் நீ நடந்திருக்கும்னு நினைக்கிறியா? அறிவளோ எந்தன் பிரம்மன் கவிதை குரலோ நீ ரசிகை என்னை படிக்க வந்ததெனவும் இதழோ. பொண்ணுங்களோட நிழல கூட தப்பாக பார்க்க தெரியாது. அந்த விதத்தில் 1 இயர் என் கூட இருந்திருக்க, என்னைக்காவது உன்னை நான் தப்பாக பார்த்துருப்பேனா? ஜஸ்ட் உன் கூட விளையாடுறதுக்காக சும்மா சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன ரியாக்ட் பண்ணுறன்னு பார்த்தேன், பட் உன்னையவே நீ நம்புவேன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த விளையாட்டில் நான் வேணா தோத்துருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் உன் கூட சேர்ந்து ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுதான் நடக்குமான்னு தெரில. எனிவே பார்க்கலாம். நல்லி பூக்களின் அரசியோ